சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் கணானாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன் ஊதிபிஸ் சீதசாதனம். மகாகணபதஜே நமஹ. பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களாகிய அஸ்வதி நட்சத்திர நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், வருகின்ற 2021 ஆங்கில வருட பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 2021 வருடம் இந்த அஸ்வதி நட்சத்திர நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், சுப பலன்கள் அசுப பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், இந்த ஆண்டு பூரா அதிர்ஷ்ட வண்ணங்கள், திசைகள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட கற்கள், இது மாதிரி பலவிதமான விஷயங்களும் பலாபலன்களும் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய பிறந்தவர்களுடைய அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களையும் பார்த்துவிட்டு பிறகு இந்த ஆண்டுக்குண்டான பலாபலன்களையும் பார்க்கிறோம். இந்த பலாபலன்கள் கோச்சார ரீதியான அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். இதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய அஸ்வதி நட்சத்திர அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை தெரிவிக்கிறேன். அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய ஜாதகத்தையும், அல்லது ஜாதகம் இல்லைன்னா பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, இதனை கொண்டு தங்களுடைய முழுமையான ஜாதகத்தையும் பார்த்து முழு பலன்களையும் அடைய வேண்டி எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இந்த அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய குண அதிசயங்கள் மற்றும் இந்த ஆண்டு பலாபலன்களையும் காண்போம். பொதுவாக அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், கேது திசையில் பிறக்கக்கூடியவர்கள், தெய்வீக அருளை பெற்றிருக்கக்கூடியவர்கள், மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெற்றக்கூடியவர்கள், தனவந்தன் புத்திமான் புத்திசாதிரியத்தினால் புகழை அடையக்கூடியவர்கள், செல்வத்தை படையக்கூடியவர்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், சரித்திரங்கள் இதில் எல்லாம் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் பழகக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், வாதம் செய்வதிலும் டாம்பீகத்திலும் பிரியங்கள் அதிகம் கொண்டவர்கள். வாதம் செஞ்சு நாம் பேச்சு தான் எடுபடணும், நாம் தான் ஜெயிக்கணும் பேச்சில் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரியே சில இந்த அஸ்வதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கௌரவம், பந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் பண்ண சக்தி தான் போடணும், வெளியில் போகும்போது பார்த்தா பெரிய ஒரு இதாக தெரியணும், தோரணையாக தெரியணும், கம்பீரமாக தெரியணும், இப்படி டாம்பீகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் எல்லாம் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே அஸ்வதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தோம்னா வேத சாஸ்திரங்கள், விஞ்ஞானம், ஜோதிஷம் முதலில் ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்குமா. வேதத்தை கற்றுக்கணும், அல்லது கற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேதம் கற்றவர்களை மதிக்கக்கூடிய சுபாவம், சாஸ்திரங்களை மதிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானம், ஆராய்ச்சி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் கொண்டவர்களும், ஜோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களும், ஆசிரியரை போல நல்ல விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும், உஷ்ண சம்பந்தமான சரீரத்தை உடையவர்களாகவும், சில வியாதிகளையும் மூல வியாதியையும் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இந்த அஸ்வதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி அஸ்வதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா திறமைசாலிகள், விசாலமான புத்தியுடையவர்கள், கூர்மையான புத்தியுடையவர்கள், சீக்கிரம் பட்டுன்னு புரிஞ்சிக்கக்கூடியவர்கள், ஆலய வழிபாடுகள், சாஸ்திர சம்பிரதாயத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள். ஒருத்தர் பேசும்போதே அதில் இருக்கிற நல்லதையெல்லாம் எடுத்து அப்படியே மூளை கொண்டு போயிடுவாங்க. அது அவர்களுக்கு சில நேரம் உதவியாக இருக்கும். சில பேர் பார்த்தோம்னா நாமளே இருப்போங்கிறது நம்ம மறந்துடுவோம், சொன்னவன் மறந்துடுவான், கேட்டவன் ஞாபகம் வச்சுருப்பான் எத்தனை வருஷம் கேட்டாலும். அந்த மாதிரி ஒரு ஞானவான்கள். ஏன்னா கேது திசையில் பிறக்கிறதுனால இந்த ஞானம், அறிவு இயற்கையாக இருக்கும். நீதி நேர்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அப்பேற்பட்ட அவர்களுக்கு இந்த 2021ஆம் ஆண்டு பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தசாநாதன் கேது அப்படிங்கிறவர்
8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ மிகச் சிறப்பான யோகங்கள் அதிகரிக்கும். இந்த ஆண்டு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தங்குதடையற்ற வியாபாரங்கள் நடக்கும். அயல்நாட்டு வர்த்தகங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சாதகமாக இருக்கும். 2021 இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் கிடைக்கும். ஞானம் உண்டாகும். புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய அனுபவங்களை பெறலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம். புதிய மனோதைரியங்கள் பிறக்கும். இருந்து வந்த கஷ்டங்கள் நிவாரணமாகும். அதுபோக நம்ம மேலே இருந்து வந்த வம்பு, வழக்கு, வாதம், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிநாதன் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இந்த 2021 ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், உங்களுக்கு தசாநாதன் கேது, ராசிநாதன் செவ்வாய். செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு துவங்கினப்பவே ஆட்சி பலம் பெற்று ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால பலவிதமான யோகங்கள். அவர் 1 மாதம் 1.5 மாதம் இருந்தாலும் இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு உண்டாகும். இப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கும் பொழுது பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசங்கள் பண்ணலாம், வீடு பழுது பார்க்கலாம், வீடு, நிலம், விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த ஆண்டு விவசாயத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மருத்துவக் கல்விக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கலாம். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை வைத்திருக்கக்கூடியவர்கள், அரசு மருத்துவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு ஏற்படும். பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள் இதெல்லாம் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் நட்பு, அன்பு, பாசங்கள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். விபத்துக்கள் குறையும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கட்டுமான பணியாளர்கள், பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான யோகம், லாபம், கீர்த்தி இதெல்லாம் உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம். பலவிதமான நன்மைகள் ராசிநாதன் வாரி வழங்குவார். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இந்த ஆண்டு சஞ்சரிக்கிறதுனால குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடம் மிகச் சிறப்பாக இருக்கும். அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் லாபம், முன்னேற்றங்கள், பழைய கடன்கள் நிவர்த்தி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள், இடம் புரியாத சந்தோஷங்கள் ஏற்படும். இருந்து வந்த துயரங்கள் விலகும். எதிரிகள் விலகுவார்கள். உடம்பில் இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்தபடி தனவரவு திருப்திகரமாக இருக்கும். திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்கிற மாதிரி வெளிநாட்டு வியாபாரங்கள், வர்த்தகங்கள், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அமைப்புகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு அஸ்வதி நட்சத்திரத்துக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஆண்டு விளங்குது. கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பு சில பேருக்கு சொந்த ஜாதகத்தின் மூலமாக அமையும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால அதுவும் நன்மைகள் சற்று அதிகரிக்கும். லாபம், பொருளாதார வளர்ச்சி, தொழிலில் லாபம், பெண்கள் மூலமாக நன்மைகள், பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் நன்மை உண்டாகும். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல குரு, சனி, புதன், சூரியன். அப்போ ஸ்திரமான உத்தியோகம், ஸ்திர தொழில், நிரந்தர தொழில் இதெல்லாம் அமையும். இந்த ரொம்ப நாளாக பல ஆண்டுகளாக சொந்த தொழில் இல்லாமல் ஒரு தொழிலில் இல்லாமல் பல தொழில்களை பண்ணிக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறது, இவங்க விட்டா ஒரு வேலைக்கு போகிறது, அவங்க விட்டா ஒரு வேலைக்கு போகிறது, அந்த தொழில் பண்ணுறது, ஒரு நாள் காய்கறி வியாபாரம், ஒரு நாள் பழ வியாபாரம், ஒரு நாள் கீரை வியாபாரம், இப்படிலாம் பண்ணிட்டு எதையோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2021ஆம் ஆண்டு நிரந்தரமான தொழில் கிடைக்கும். இனிமேல் இதுதான் நம்ம தொழில், நம்ம ஆயுள் பர்யந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திரமான தொழில் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனங்களை எல்லாம் பழுது நீக்கி புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். பேச்சாற்றல் திறமை அதிகரிக்கும். சினிமா துறை, வசனம், எழுத்து இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுய தொழில், வியாபாரம் இதில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிகரிக்கும். கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பான கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பும் ஏற்படும். தகப்பனார் வழி சொத்துக்கள் உண்டாகும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர் இது 3மே நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு விளங்குகிறார்கள். பொதுவாக இந்த 100க்கு ஒரு 85% நன்மைகளை பெறக்கூடிய அளவு இந்த ஆண்டு இந்த அஸ்வதி நட்சத்திர நேயர்களுக்கு அமையுது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு, ரெட்டு. அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தா கிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னால் 3. தங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆண்டு முழுவதும் தசாநாதனாக இருக்கக்கூடிய கேது, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதுக்கெல்லாம் அதிதேவதையாக விளக்கக்கூடிய நட்சத்திர சூக்தம் அப்படின்னு வேதத்தில் சொல்லக்கூடிய தேவதைகள் சரஸ்வதி, உங்களுக்கெல்லாம் தெரியும், வாக்தேவி, கலைமகள். அதிதேவதையாக விளங்கக்கூடிய அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அதிதேவதை நட்சத்திர சூக்தத்தில் சொல்லக்கூடியது அஸ்வினிங்கிற தேவதை. இப்போ சரஸ்வதி, விநாயகர், செவ்வாய்க்கு அதிபதி சுப்பிரமணியர், இவங்க 3 பேரையும் இந்த ஆண்டு முழுவதும் வணங்கி வந்தால் இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். எனவே அஸ்வதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு விநாயகர், சரஸ்வதி, முருகப்பெருமானை வழிபட்டு இந்த 2021ஆம் ஆண்டை சிறப்பு வாய்ந்த ஆண்டாக மாற்றிக்கொண்டு சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி ஆசீர்வதித்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.